நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அந்த பிளாஸ்டரை கொஞ்சம் எடுக்க சொல்லுங்க. திலகா, நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் திலகா. மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை நல்ல தம்பி கிட்ட சொல்லிட்டு வாங்க போலாம். இங்க என்ன நடந்ததுன்னு நீ தெரிஞ்சுக்க வேணாமா? பிளாஸ்டர் எடுத்தோன்னே எவ்வளவு பேசுறானா? மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டு வாங்க, வெளியே போய் பேசிக்கலாம். நல்ல தம்பி நம்ம கூட்டணியில சேர்ந்துட்டாரு. நம்ம கூட்டணியில் சேர்ந்துட்டீங்களா தம்பி? அப்ப கூட்டணி ரொம்ப இல்ல சாரி சொல்லத்தான் வாய திறந்தேன், வேற சங்கதி வருது. தம்பி, நான் என்ன பண்ணியிருந்தாலும் மனசுல வச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. வரட்டுமா? எதுக்காக சிங்கப்பெருமாளை விட்டீங்க? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அது உங்களுக்கு புரியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கம்மா. ஒரு பிளட் சாம்பிள் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் பார்த்து ரிசல்ட் சொல்ல முடியுமா? ஒரு 1 hour ஆகும், பரவாயில்லையா? நோ ப்ராப்ளம் சார், வெயிட் பண்ணுறேன். பாலாஜி சார், சொல்லுங்க சார். இவங்களோட அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க. பேஷண்ட்டோட நேம் சொல்லுங்க. சரோஜினி விஸ்வநாதன். ஹலோ, நான் ரோசி பேசுறேன் மேம். சொல்லுங்க. ஆக்சிடென்ட் கேஸ் ஒன்று வந்திருக்கு. சீஃப் டாக்டர் உங்களை அர்ஜென்ட்டாக வர சொன்னாங்க. சரி, நான் வந்துடுறேன். சார், நீங்க ரெடி பண்ணி வைங்க, நான் ஒரு 1/2 an hourல வந்துடுறேன். சரிங்க. ஓகே. ஹலோ ரவியண்ணே, நான் மகா பேசுறேன். சரிண்ணே, நான் அக்காட்ட சொல்லிடுறேன். மகா, ரவி அண்ணன் கிட்ட பேசினியா? பேசிட்டேங்க்கா, வந்துட்டே இருக்காரா? என்னக்கா? ஊரை விட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது, அதான் ஒரு நட மதுரை போயிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன். இப்ப எதுக்கு? பிறந்த மண்ணுமா, அதான் போகணும் போல இருக்கு. மதுரைக்காரங்களுக்கே துணிச்சல் ஜாஸ்தின்னு எங்காது பட சொன்னா அந்த அரசி. அது மட்டும் இல்ல, நாம இங்கே இருந்துட்டோம்னா அங்க இருக்கிறவங்க நம்மளை மறந்துடுவாங்க. திலகா, மதுரைக்கு போயிட்டு வரலாமான்னு யோசிக்கிறேன்னு. அரசி நமக்கு வேலை வச்சிட்டாமா? அரசியை ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கல்ல, அந்த சீட்ல போய் உட்கார்ந்த உடனே அங்க ஒர்க் பண்ண அத்தனை பேரையும் தூக்கி அடிச்சிட்டா. டிரைவரை கூட விட்டு வைக்கலமா, அவனையும் வீட்டுக்கு அனுப்பிட்டா. வீட்டுக்கு அனுப்பிட்டான்னா டிஸ்மிஸ் பண்ணிட்டாளா? இல்லம்மா, வேற ஏரியாவுக்கு எல்லாரையும் டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா. எல்லாரும் நல்ல வருமானம் வர இடத்துல இருந்தாங்க, வெறும் சம்பளம் வர செக்ஷனுக்கு மாத்திட்டா. திலகா, எனக்கு ஒரு யோசனை தோணுது. முதல்ல நான் சொல்றத நீங்க கேளுங்கண்ணே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சொல்றத நீங்க கேளுங்கண்ணே.
அரசி அனுப்பின அந்த டிரைவர் யாருன்னு கண்டுபிடிங்க. அவன் எப்படியாவது மறுபடியும் அவகிட்ட போய் வேலைக்கு சேரணும். அந்த டிரைவர் அரசியுடைய காரை ஓட்டணும்னு மா போய் அந்த வேலையை செய்யுங்க, போங்க. சரிம்மா. அக்கா, அந்த டிரைவரை வச்சு என்ன பண்ண போற? பண்ணும்போது பாரு. பாலாஜி சார், அந்த பொண்ணு வரதுக்கு லேட் ஆகும் போல இருக்கு. சரிங்க சார். ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னாங்க. சரி சார். நீங்களே கொண்டு போய் கொடுத்துருங்க. நம்ம விஸ்வநாதன் சார் ஹாஸ்பிட்டல். ஓகே சார். போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இந்தாங்க. ஓகே சார், நான் கொடுத்துறேன். சார், பிளட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா சார்? ரிப்போர்ட்டை கொடுத்து அனுப்பிச்சிட்டேனே. சார், நான் தான் வரேன்னு சொன்னேனே, அதுக்குள்ள ஏன் சார் கொடுத்து அனுப்புனீங்க? அர்ஜென்ட்னு சொன்னீங்க. விஸ்வநாதன் சார் ஹாஸ்பிட்டல் தானே? எனக்கு நல்லா தெரியுமே, ஐயோ. அதான் கொடுத்து விட்டேன். அதெல்லாம் சரி சார், கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. யார் எடுத்துட்டு போனாங்க? இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாப்ல இல்ல பாலாஜின்னு, அவர்கிட்ட தான் கொடுத்து விட்டேன். எப்போ போனாரு? இப்பதான் போனாரு. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கும். ஓகே சார். ஹலோ, ஆட்டோ, எங்க போனோம்? அந்த பைக்கை ஃபாலோ பண்ணுங்களேன். சரி ஏறுங்க. கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். அந்த ப்ரௌன் ஷர்ட் போட்டுக்கார்ல, அவரை ஃபாலோ பண்ணுங்க. சரிம்மா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்களேன். அந்த பைக் தான் ஃபாலோ பண்ணுங்களேன். சரிம்மா, பிடிச்சிடலாம். ஹலோ 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 மிஸ்டர், ஹலோ பாலாஜி, ஹலோ ஹலோ, கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரிம்மா, சரிம்மா. கொஞ்சம் நிறுத்துங்களேன், ஒரு நிமிஷம். ஐயோ. போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ ஐயோ, அவர் எங்க போனான்னு பாத்தீங்களா? பாக்கலையம்மா. பாக்கலையா? கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். சரி, ஈஸ்வரன் ஹாஸ்பிட்டல் அரும்பாக்கம்ல. ஆமா. கொஞ்சம் அங்க சீக்கிரம் போங்களேன். சரிம்மா. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்ல.
சொல்லுங்க சார். சரவணா லேப்ல இருந்து வரேன். என்ன விஷயம்? இது சரோஜினி விஸ்வநாதனோட லேப் ரிப்போர்ட். அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லேப் ரிப்போர்ட்டா? ஆமாங்க. விஸ்வநாதன் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார், சரவணா லேப்ல இருந்து மேடமோட ரிப்போர்ட் வந்திருக்கு. என்னது லேப் ரிப்போர்ட்டா? சரி அனுப்பி வைங்க. இதை விஸ்வநாதன் சார்ட்ட கொடுத்துருங்க. ஓகே. வரேன் மேடம். ஆ. ஏய் பாலாஜி, பாலாஜி, சரவணா லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்களே, அது எங்க? அதை நர்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கோம். விஸ்வநாதன் சார் கிட்ட எடுத்துட்டு போயிருக்காங்க. Excuse me, sir. என்னங்க அப்படி பாக்குறீங்க? உன் முகத்துல ஒரு தெளிவு தெரியுது சரோஜினி. ஆமாங்க. அந்த ஆபரேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு என்னமோ மனசுக்குள்ள ஒரு நிறைவு வந்திருக்கு. இல்ல என்னமோ மனசு நிறைஞ்சிருக்குங்க. நீ நிறைவா இருக்கணும், தெம்பா இருக்கணும். அததான் நான் தினம் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன்.
நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் எப்ப போவேன்னு எனக்கே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். சரோஜினி, அது நம்ம கையில இல்ல. நீ வாழணும். மத்தவங்க சொல்றதை விட நீங்க சொல்றத கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சரோஜினி, மறுபடியும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு நானும் டாக்டரும் டிசைட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? இல்லை சரோஜினி, எதுக்குமே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வேணும் இல்லை? அதுக்காக தான் வேற லேப்ல கொடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் லேபே போதுமேங்க. வேற லேப் எதுக்கு? சரோஜினி, 2 லேபோட ரிசல்ட் ஒன்னா இருக்கான்னு செக் பண்ணணும். லேப் ரிசல்ட்டை விட ஆண்டவனோட ரிசல்ட் தான் எனக்கு தெரியணுங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். ஓகே, நான் சொன்னா நீ கேட்க போறதில்ல. சரி, நான் டாக்டர் கிட்ட வேண்டான்னு சொல்லிடுறேன். சொல்லிடுங்க. என்ன புக்கு? Be like Jesus. எத்தனை பேர் அவரை எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் ஒருத்தருக்கு கூட அவர் தீங்கு நினைக்கலையே. படிச்சு முடிச்சிட்டு என்கிட்ட கூட. குட் மார்னிங் சார். நான் விஸ்வநாதன் பேசுறேன். சொல்லுங்க சார். பிளட் சாம்பிள் யார் எடுத்துட்டு வந்து கொடுத்தது? ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்க சார். அவங்க பேரு தெரியலீங்களே சார். மறுபடியும் அந்த பொண்ணு அங்கே வந்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. பண்றேன் சார். ஓகே. பவானி, பவானி, என்னம்மா ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்க? லேப்ல இருந்து ரிப்போர்ட் கிடைச்சதா? எதுவா இருந்தாலும் சொல்லுமா. மேம், அங்க ரிப்போர்ட் வாங்க போறதுக்குள்ள இங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு ரிப்போர்ட் வாங்க போனேன். அவங்க அந்த ரிப்போர்ட் இங்க கொடுத்து அனுப்பிட்டாங்க. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள அந்த ரிப்போர்ட் சார் கைக்கு போயிடுச்சு. சாரும் அதை படிச்சு பார்த்துட்டாரு. எந்த லேப்? சரவணா லேப். என்ன பவானி இது? நமக்கே ஒரு எமர்ஜென்சினா நம்ம சாம்பிள் அங்கதான் அனுப்புவோம். சாருக்கு அவங்க எல்லாரையும் நல்லா தெரியுமா? சாரி மேம், தெரியாம கொடுத்துட்டேன். சார் வேற அந்த லேபுக்கு ஃபோன் பண்ணி பிளட் சாம்பிளை யார் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு இருந்தாரு.
அதெல்லாம் தெரிஞ்சுதான் இங்க வந்து பேசிக்கிட்டு இருந்தாரா? மேம் நீங்க வேணா மறுபடியும் பிளட் சாம்பிள் தரீங்களா? என்னோட ஃப்ரெண்டு லேப்ல கொடுத்து பார்க்கறேன். வேண்டாம் பவானி, சாருக்கு சந்தேகம் வந்துடும். ஒரு ஃபியூ டேஸ் அப்படியே விட்டுரு, ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுரு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். சாரி மேம். பரவாயில்ல, நீ கவலைப்படாத. ரியலி சாரி மேம். கவலைப்படாத, பார்த்துக்கலாம், கவலைப்படாத. ஓகே மேம். ஐயா, ம் ஒரு முக்கியமான விஷயம். ம் நீங்க இல்லாம 2 நாளா எதுவுமே ஓடல. ம் அண்ணே, விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப பதறி போயிட்டேண்ணே. ம் ஆமாண்ணே. டெல்லியில இருந்து மினிஸ்டர் போன் பண்ணியிருந்தாரு. ம் கடத்தின விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லல. ம் உங்ககிட்ட உடனே போன்ல பேசணும்னு சொன்னாரு. நான் தான் ஐயாவுக்கு மூலிகை வைத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 3 நாளைக்கு பேசக்கூடாதுன்னு வைத்தியர் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டேன். ம் ஏண்ணே, வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் சைக்கிளே பேசிட்டு இருக்கீங்க. ம் ம் வாயை திறந்தே சொல்லுங்களேன். ம் அங்க என்னதான் நடந்ததுயா? ம் கடத்திட்டு போனாங்களே, அங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறேன். தம்பி, இப்ப கூட நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். வக்கீல் ஐயா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நல்ல தம்பி என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு. நம்ம இடத்துல இருந்து நல்ல தம்பி ஆளுங்க என்ன கார்ல தானே கூட்டு போனானுங்க. ஆமா, அங்க போனதும் பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு போறானுங்க. ஏன்டா என்ன கூப்பிட்டு வர சொன்னு கேட்டேன். ஓன்னு அழுகாண்டா கண்ணா. எதுக்குண்ணே? அவன் உயிருக்கு ஏதோ ஆபத்தான், அவனை நான் தான் காப்பாத்தணுமா. சாயிர சேர்ல என்ன உட்கார வச்சுட்டு என் முன்னால தரையில உட்கார்றாயா? உட்கார சொன்ன. உட்கார சொன்னீங்கல்ல, மறந்துட்டேன். ஏன் என் மடியில வந்து உட்காரு. ஓ, தரையில உட்காரு. தரையிலேயே உட்கார. ஓ, உட்கார தம்பி, உட்கார தம்பி, தரையில உட்கார. எத்தனை பொதுக்கூட்டம், போராட்டம், ஆர்ப்பாட்டம், தரையில தானே உட்கார்ந்துருக்கேன். நானு தரட்டிக்கிட்டு தான் தம்பி, தரையில இருந்து தானே மேல வந்தேன். என் காலு கடியில உட்கார்றான். நான் கால் மேல கால் தூக்கி போட்டிருந்தேன்னா என் செருப்பு அவன் மூஞ்சில இடிச்சிருக்கும். அதனால கால் மேல கால் போடல. நானு உங்களை விட அவன் என் மேல பயமும் மரியாதையும் வச்சிருக்கான். என்ன நம்பாத மாதிரி லுக்கு விடுறான்? நம்புற மாதிரி தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க மேல அவனுக்கு அவ்வளவு மரியாதையா? இருக்காதா பண்ண வக்கீலு? அவன் எனக்கு கொடுத்த மரியாதைய வார்த்தையால சொல்ல முடியாதையா? அவ்வளவு மரியாதை வச்சிருக்கிறவன் போன்ல உங்களை வர சொல்லி பேசலாம், இல்ல அவனே நேர்ல வந்து உங்களை பார்க்கலாம். அது இல்லாம ஆள் அனுப்பிச்சு ஏன் உங்களை தூக்கிட்டு வர சொல்லணும்? நீங்களும் வக்கீலு பீட்டுன்னு ஏன் கத்தணும்? எப்ப இப்படி புத்திசாலியா மாறினா அந்த வக்கீலு? அது நீ கேட்கறது நியாயமான கேள்விதான். இதைத்தான் நான் அவன்கிட்ட கேட்டேன். நல்ல தம்பி என்னை கூப்பிட்டு தான் வர சொல்லியிருக்கான். அவனுக்கு காதுல தூக்கிட்டு வாங்கடான்னு விழுந்திருக்கு. தூக்கிட்டு போயிட்டானுங்க. நான் சொன்னதும் நல்ல தம்பி துப்பாக்கி எடுத்துட்டாயா? எதுக்கு? உங்களை சுடவா? இல்ல இல்ல இல்ல, அவனுக்கு சுடுறதுக்கு தான். சுட்டுருப்பான். நான் தடுக்கலைன்னா நல்ல தம்பி அவனுக்கு சுட்டுருப்பான். நான் தான் போனா போகுது மன்னிச்சு விட்டுன்னு சொன்னேன். மன்னிச்சுட்டான். அவனுக்கு ஏன் கால தடால்னு விழுந்துட்டானுங்கய்யா. என்ன டெட் சைலண்டா இருக்கு? நான் சொன்னதை நம்பலையோ?
என்ன அவங்கிட்ட வேற என்னதான் பேசுனீங்க? அவன் எங்கடா என்ன பேச விட்டான்? ஏன் வாயில பிளாஸ்ட் ஊட்டிட்டானா? ஏயா தப்பு தப்பா நினைக்கிற? என்ன பேச விடாம அவனே பேசிக்கிட்டு இருந்தாயா? அதெல்லாம் இருக்கட்டும். திலகா தனியா தைரியமா வந்து உங்களை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காங்களே. அதுவா, திலகாவ நான் தாயா வர சொன்னேன். அதனாலதான் அவ தைரியமா அங்க வந்தா. என்ன நல்ல தம்பியோட திலகா அப்படி என்னதானே பேசுச்சு? அவ எங்க பேசுனா? நான் தானே நல்ல தம்பி கிட்ட அவளை பத்தி சொன்னேன். மதுரைக்கார பொண்ணு, பாசக்கார பொண்ணு, உன் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுக்கு ஆசைப்படுறான்னு நான் தானே அறிமுகப்படுத்தி வச்சேன். புதுசா பிசினஸ் பண்றதுக்கு ஐடியாவும் நான் தான் கொடுத்தேன். நீங்க வருவேன்னு எனக்கு தெரியும் திலகா. மன்னிச்சிருங்கன்னு ஒரு வார்த்தை நல்ல தம்பி கிட்ட சொல்லிட்டு வாங்க போலாம். இவனுங்களை எதை சொல்லி நம்ப வைக்கிறது? நக்கலாவே பாக்குறானே. அண்ணா நீங்க சொல்றதுனா நம்புற மாதிரி இருக்கானே. என்னடா கர்ணா, அண்ணன் மேலேயே சந்தேகப்படுற? நல்ல தம்பி ஆட்கள் கடத்திட்டாங்கன்னு திலகா மாட்டேன் நாங்க தானே போய் சொன்னோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தான் போட்டு வாங்கினானுங்களா? என்னையா என்னடா கர்ணா, என்ன போயிட்டு நீங்க 3 பேரும் நான் சொல்றத நம்பாத மாதிரியா பாக்குறீங்க? எப்படி நான் நம்புறாப்பிலேன்னு இருக்கு? நீங்க முன்னையெல்லாம் உண்மையை சொல்லுவீங்க, இப்ப வர வர எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ணா நீங்க மறைச்சு மறைச்சு பேசுறதுனால உங்களுக்கு தானே ஆபத்து வரும் பின்னாடி. உனக்கு நீச்சல் தெரியுமா? அப்ப அதான்டா கரெக்டா. ஒரு பெரிய கல்லை கட்டி கடல்ல தூக்கி போட்டு வேணா இப்படி பண்ணட்டுமா? விஷத்துல பிராண்டி கலந்து கொடுக்கட்டுமா? உண்மைதான்டா. கூடவே இருக்கவங்க கிட்ட உண்மை சொல்லாம மறைக்கிறது தப்பு தான். டே கர்ணா, அண்ணா நல்ல தம்பி என்ன கடத்திட்டு போய் கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான்டா. கல்லை கட்டி கடல்ல போட சொல்றான். திலகா வந்து மிரட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன அனுப்பி வச்சான். அண்ணா உங்களையே கொலை பண்ணிடுவேன்னு சொன்னவன நாம விட்டு வைக்க கூடாதுண்ணே, பேசாம போட்டு தள்ளிடலாம்ண்ணே. ஆமாங்கய்யா, நீங்க பயந்தீங்கன்னா வர்றவன் போறவன்லாம் உங்களை ஏறி மேய்ஞ்சிருவேன். உண்மைதாயா, பொறுமையா இருந்தா எருமை கூட ஏறி மேய்ஞ்சிருமியா. சொல்லுங்கய்யா, போட்டு தள்ளிடுறேன். நானும் அவனை போட்டு தள்ளணும் தான் நினைச்சேன், முடிவு பண்ணிட்டேன். ஆனா திலகா சொல்லிட்டா நல்ல தம்பி நம்ம கூட்டணின்னு. அதனால வெளியே தெரியாம போடணும், திலகாவுக்கு தெரியாம போடணும். நாம தான் அவனை போட்டோம்னு தெரியாம போடணும். பாசமா பழகுற மாதிரியே பழி வாங்கிடுவோம்டா. கட்டி பிடிக்கிற மாதிரி கவித்திடுவோம். சிங்கப்பெருமாள் யாருன்னு காட்டுவோம்டா. அதெல்லாம் பார்க்க முடியாதுயா. நிக்கப்படாதீங்க, முதல்ல கிளம்பு. பாத்தே ஆகணும். நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன், அப்புறம் என்ன பாத்தே ஆகணும்? பேசணும். முடியாது. ஹலோ மேடம், என்ன வெளியே ஒரே சத்தம்? மேடம் டிரைவர் வந்திருக்காரு, உங்களை பார்க்கணுமா? யாரு? ஜீப் டிரைவர் மேடம், உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. சரி, உள்ள வர சொல்லுங்க. மேடம் 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 அங்க போ. மேடம் அங்க போயிட்டு இல்ல. என்ன விஷயம்? என்னையும் மேடம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க. இந்த பாரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லவங்க யாரு தப்பு பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாரையும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். நான் எந்த தப்பு பண்ணல மேடம். ஊழல் பண்ண அதிகாரிகளுக்கும் லஞ்சம் வாங்கின அதிகாரிகளுக்கும் வண்டி ஓட்ட தான் மேடம் என் தப்பு. இப்ப என்ன பண்ணணுங்கிற? மறுபடியும் இந்த ஆபீஸ்ல எனக்கு வேலை கொடுங்க மேடம். அது எப்படி உனக்கு மட்டும் நான் வேலை கொடுக்க முடியும்? உன்னை வேலையை விட்டு தூக்கல, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். வேற டிபார்ட்மெண்ட்ல நீ ஜாயின் பண்ண போற, அதே சம்பளம் தான் நீ வாங்க போற. எதுக்காக இங்க வேலை கேட்கிற? மேடம் எங்க போனாலும் தப்பு பண்ணவங்களுக்கு தானே மேடம் நான் டிரைவரா இருக்கணும்.
உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். நீங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்கன்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மேடம். ஒரு நேர்மையான அதிகாரி கிட்ட டிரைவரா இருக்க போறமேன்னு ரொம்ப பெருமைப்பட்டேன் மேடம். அந்த வாய்ப்பு எனக்கு எல்லாமே போயிடுமே மேடம். மேடம், வாழ்க்கையில் நானும் நல்லவங்க கிட்ட வேலை பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த மனநிறைவு எனக்கு கிடைக்காம போயிடும் மேடம். உங்களை மாதிரி நேர்மையான அதிகாரி கிட்ட வேலை பார்க்கணும்னு என்னோட ஆசை மேடம். என் டிரான்ஸ்ஃபரை எப்படியாவது கேன்சல் பண்ண சொல்லுங்க மேடம். உத்தரவு போடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், உங்க கூட இருக்கிற கௌரவத்தை எனக்கு கொடுங்க மேடம். ப்ளீஸ் மேடம், உங்ககிட்ட வேலை பார்க்கறதுக்கு நான் ஆசைப்படுறேன் மேடம். உங்ககிட்ட தான் மேடம் இருக்கணும் நான். ப்ளீஸ் மேடம். நேர்மையா இருக்கிறவங்க கிட்ட உத்தியோகம் பார்க்கறது கௌரவம் நினைக்கிற பாரு. தட்ஸ் குட். நான் ஆர்டரை மாத்த சொல்றேன். போ. சரிங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். வரேன் மேடம். வணக்கம் ரவிண்ணே. வாங்க உள்ள வாங்க. அம்மா அம்மா வாங்க வாங்க. சிங்கப்பெருமாள். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதா திலகா சொன்னா, வந்துட்டாங்களா? இருக்குமா, நான் மட்டும்தான் வந்தேன். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாங்க. ஓஹோ. ஆமா, எங்க திலகாவை காணா? கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்காக டாக்டரை பார்க்க போயிருக்கா. ஓ. ஆமா, மாப்பிள்ளை நல்ல பையன் தானே? அம்மா, தண்ணி அடிக்க மாட்டான், தம் அடிக்க மாட்டான், காலேஜ் வாசல்ல நின்று பொண்ணுங்களை சைட் அடிக்க மாட்டான். இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் இருந்தா அவன் நல்லவன் தானே? சரி, குடும்பம் எப்படி? நல்ல குடும்பம் தானே? என் காலேஜில் வசதி இல்லாத பசங்க நல்ல மார்க் எடுத்தா ஃப்ரீயா சீட்டு கொடுப்பேன். மார்க் மட்டும் பார்க்க மாட்டேன், பையன் ஒழுக்கமானவனான்னு பார்த்து கொடுப்பேன். அப்படி நான் படிக்க வச்ச பையன் அவன். இப்போ படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலையில் இருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான். இது வரைக்கும் வாங்கின சம்பளத்தை அவங்க அம்மா கையில் போய் கொடுத்தான், இனிமே உங்க பொண்ணு கையில் கொடுப்பான். ஓகே அம்மா? பொண்ணு ரெடியா இருக்கா? உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா, பார்த்துட்டு வந்துடுறேன். பார்த்துட்டு வாங்க. ரவிண்ணே, பலகாரமெல்லாம் ரெடியா இருக்கா? அதெல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாம் ரெடியா இருக்கு, ஆனா திலகா தான் இல்லை. வந்துருவா சிங்கப்பெருமாள். அப்புறம் ரவிண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். ரவிண்ணே, பத்திரிக்கை அடிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. ஏன்னா யார் யார் பேர் போடுறதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். கல்யாண மண்டபம் பார்க்கறதுல இருந்து கச்சேரி பண்றது யாரு, சமையலுக்காருங்கிறதெல்லாம் நான் தான் ஏற்பாடு பண்ணுவேன். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கணும், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம். அது கரெக்ட் தான். நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே ரவிண்ணே. கேளுங்க சிங்கப்பெருமாள். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன், எனக்கு பொண்ணு பார்க்க போறீங்களா? பார்க்கலாம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் உங்க ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். ஏன், தலையில முடியலன்னு பார்க்குறீங்களா? ரவிண்ணே, ஆம்பளைங்க தலையில முடி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மூளை இல்லாமல் இருக்கக்கூடாது. அம்மா, என்ன இன்னும் திலகா காணோம்? வணக்கம் ஐயா. வா சுப்பிரமணி, வாமா. வா தம்பி. வணக்கம் சார். இவரு ரவிண்ண. வணக்கம். வக்கீலு. வணக்கங்க. இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். ஓ. ஆமா, ஏன் லேட்டு? நல்ல நேரம் பார்த்து வரணும் இல்லையா, அதுக்காகத்தான். நமக்கு நேரம் நல்லா இருந்தா எல்லாமே நல்ல நேரம் தான் சுப்பிரமணி. சரியா சொன்னீங்க. என்ன தம்பி, நான் சொல்றது கரெக்டா? சரிதான் சார். மாப்பிள்ளை சிரிச்சுக்கிட்டே சொல்றாருல, போலாமா உள்ள? வாங்க வாங்க போலாம் வாங்க. வாங்க வாங்க. வணக்கம். 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 பொண்ணோட அம்மா என்னோட அம்மா மாதிரி. வா வா வாங்க. உட்காரு சுப்பிரமணி. உட்காருங்கம்மா. இந்தாங்கம்மா, இதுல ஸ்வீட்டும் பூவும் இருக்கு, வாங்கிக்கங்கம்மா. சரிங்க. என்னம்மா பாக்குறீங்க? பாக்ஸ் சிறுசுன்னு பாக்குறீங்களா? பாக்ஸ் தாம்மா சிறுசு, இவங்க மனசு பெருசுமா. என்ன ரவின, பாக்ஸை வச்சு ஆளை இட போடக்கூடாதுல்ல?
பேசிட்டு இருங்க, உங்களுக்கு சாப்பிடறதுக்கு கொண்டு வரேன். இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இருக்கட்டுங்க, கொண்டு வரேன். ஐயோ அம்மா வராங்க, பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. போயிட்டாங்க, வா. ஐயா, நீங்க நின்னுகிட்டே இருக்கீங்களே, நீங்க உட்காரலாம். நீ உட்காரு சுப்பிரமணி. இது என் வீடு, என் அம்மா, என் தங்கச்சிங்க. நான் நிக்கதான்ல, பரவாயில்ல சுப்பிரமணி. ரவினே, என்ன இன்னும் திலகாவை காணோம்? ஒரு ஃபோன் போடுங்க. இல்லடா, மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. கொஞ்சம் சீக்கிரம் வாமா. சரி, திலகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பிட்டாலாம், இப்ப வந்துருவா சிங்கப்பெருமாள். என்னென்ன ரவினே, நாளைக்கு போயிருக்க கூடாதா? பேசி முடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. எடுத்துக்கங்க. கொடுங்கம்மா. எடுத்துக்கங்க. சாப்பிடுங்க. எடுத்துக்கப்பா. சுப்பிரமணி, உனக்கு சுகர் இல்லையில? சரி சரி சாப்பிடு. அதெல்லாம் இல்லைங்க ஐயா. அம்மா, பொண்ணை கூட்டுவாங்கம்மா. பார்க்கணும்ல அவங்க. கூட்டிட்டு வரேங்க. நான் இருக்கு. வாடி. நீ போ. வா. நீ போடா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நீ போடி உள்ள. வா இவனா. பயமா சரி சரி, நீ வா. தம்பி, நிமிந்து பொண்ணை பாருங்க. பொண்ணு மாதிரி நீங்க வைக்கப்படுறீங்க. வணக்கம் சொல்லுமா. பொண்ணு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நீ போமா, நாங்க பேசிக்கிறோம். எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. என்ன தம்பி, பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கியா? என்ன பையன்கிட்ட கேட்டா நீங்க பதில் சொல்றீங்க? இந்த சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு திலகா இல்ல. இப்ப வந்துருவா சிங்கப்பெருமாள். இந்தாங்கம்மா. சிங்கப்பெருமாள், என்னம்மா? பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு இவங்க எதிர்பார்க்கறாங்க? மா, நல்ல ஒரு பொண்ணு இருக்கா. உன் பையனை வந்து தாலி மட்டும் கட்ட சொல்லுன்னு சிங்கப்பெருமாள் ஐயா சொன்னாருமா. நாங்களும் புறப்பட்டு வந்துட்டோம். முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு நீங்க சொன்னா அது போதும். ஐயா சொன்னதுக்கு அப்புறம் நாங்க என்னமா கேட்க போறோம்? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. அதுக்கப்புறம் அதை கொடுங்க இதை கொடுங்க நாங்க எதுவும் கேட்க மாட்டோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என் பையன் படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்கான்னு சொன்னா அதுக்கு சிங்கப்பெருமாள் ஐயா தாமா காரணம். ஏன் தம்பி, பொண்ணுகிட்ட தனியா ஏதாவது பேசணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். எங்கள் அப்பா அம்மா மாமனார் மாமியாரை பார்க்காம அவங்க அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டு அதுவே போதும். எல்லா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் இப்படிதான் எதிர்பார்க்கறாங்க. எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரின்னு தான் சொல்றாங்க. ஆனா எந்த வீட்லயும் அது ஒழுங்கா நடக்கிறது இல்ல. ஆனா எங்க வீட்டு பொண்ணு அப்படி இல்ல. உங்க வீட்டுக்கு மருமகளா வரமாட்டா, மகளா வருவா. எங்களுக்கு அது போதும். சரிதான். அப்போ நாளை குறிச்சிடலாங்களா? பொறுமா, பொண்ணோட அக்கா வெளியே போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. வந்ததும் குறிச்சிடலாம். திலகா வந்துட்டா பாருங்க. என்னம்மா டாக்டர் போயிட்டு வந்துட்டேன். ரவினே, அதெல்லாம் அப்புறம் பேசலாம்னே. வாமா. திலகா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சாச்சு. நாள் குறிக்க வேண்டியதான் பாக்கி. உனக்காக வெயிட்டிங். இவங்க தான் பொண்ணோட அக்கா திலகவதி.
ஐயா, தப்பான குடும்பத்துக்கு எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்களே. என்ன சுப்பிரமணி, என்ன பேசுற நீ? இவங்க தான் பொண்ணோட அக்கான்னு தெரிஞ்சிருந்தா நான் சம்மதிச்சிருக்கவே மாட்டேன் ஐயா. தப்பான குடும்பம்னு எதை வச்சு சொல்றீங்க? இவங்க மதுரை தானே? ஆமா. இவங்க மதுரையில யாரு என்னன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அடிதடி வெட்டுக்குத்துன்னு பொழப்பு நடத்துறவங்க இவங்க. சுப்பிரமணி, யாரோ சொன்னதை வச்சு தப்பா பேசாத. ஐயா, மதுரையில எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க. அவங்க இவங்கள பத்தி நிறையவே சொல்லியிருக்காங்க. ஐயா, ஒரு தடவை நாங்க மதுரைக்கு போயிருந்தப்ப இவங்களோட அராஜகத்தை நாங்க நேர்லயே பார்த்தோம். ஐயா, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. எங்களுக்கு இந்த பொண்ணு வேண்டாம். சரிம்மா, நீ சொல்ற மாதிரி அக்கா தானே அராஜகம் பண்றவங்க. நீங்க இவங்க தங்கச்சி தானே உங்க பையனுக்கு கட்டி வைக்க போறீங்க. அந்த பொண்ணு தங்கமான பொண்ணுமா? தங்கங்கிறதுக்காக சாக்கடையில் இறங்கி எடுக்க முடியுமா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.